தன்னைத்தானே குணப்படுத்திக் கொண்ட பெண்கள்தான் நீங்க வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய மிகவும் ஆபத்தான பெண். நான் கோபம், பழிவாண்டுதல் அல்லது குழப்பத்தை பற்றி பேசவில்லை. வாழ்க்கையால் முற்றிலும் உடைந்த போதும் தன்னை மீண்டும் உருவாக்க முடிவு செய்த ஒரு பெண்ணை பற்றிதான் பேசுகிறேன். அவள் வாழ்க்கையில் தன் உள்ளத்தின் ஆழம் வரை கிழித்தெறிந்த தருணங்களை கடந்து வந்தவள். பலர் தன் வாழ்க்கை முழுவதும் தவிர்த்து ஓடும் உண்மைகளை நேராக எதிர்கொண்டவள். அவள் உலகத்தை எந்த வடிகட்டலும் இல்லாமல் பார்த்தாள். கற்பனை கதைகளும் இல்லை. மனிதர்கள் உண்மையை தவிர்க்க உருவாக்கும் ஆறுதல் தரும் பொய்களும் இல்லை. அவள் வாழ்க்கையின் மிக கீழான நிலையை தொடும் அளவுக்கு விழுந்தாள். அந்த நேரத்தில் அவளுக்கே அவள் யார் என்று அடையாளம் காண முடியவில்லை. ஆனால் அதற்குப் பிறகும் மீண்டும் எழுவதற்கான வலிமையை அவள் கண்டுபிடித்தாள். எல்லாமும் சிதறி விழுந்தபோது, அவள் நம்பிய அனைவரும் விலகிப் போனபோது அவள் ஒரு பெரிய உண்மையை கற்றுக்கொண்டாள். அவள் ஒருபோதும் இழக்கக்கூடாத ஒரே மனிதர் அவளைதான். அந்த உண்மை அவளை மாற்றியது. தன் இருண்ட இரவை தனியாக எதிர்கொண்ட ஒரு பெண் கற்றுக் கொடுக்க முடியாத அளவுக்கு தெளிவும் தன்னம்பிக்கையும் பெறுகிறாள். அவள் அமைதியை பார்த்து பயப்படமாட்டாள். தனிமையை பார்த்து பயப்படமாட்டாள். யாரிடமிருந்தும் அங்கீகாரம் பெற வேண்டிய தேவையை அவள் கடந்துவிட்டாள். மீண்டும் உருவான ஒரு பெண்ணின் சக்தி, யார் அவளை தேர்வு செய்கிறார்கள், யார் அவளை பாராட்டுகிறார்கள், யார் அவளுடன் நிற்கிறார்கள் என்பதிலிருந்து வருவதில்லை. அவள் யாரும் இல்லாத நேரத்தில் தன்னை யாராக உருவாக்கிக் கொண்டாளோ அதிலிருந்தே அந்த சக்தி வருகிறது. அவள் பலவீனமானவள் அல்ல. அவள் தொலைந்தவள் அல்ல. அவள் நிலைத்தவள், நோக்கமுள்ளவள், தன்னைத்தானே உருவாக்கிக் கொண்டவள். அப்படிப்பட்ட பெண் தினமும் வாழ்ந்து காட்டுவது மரியாதைக்குரியது.